அவங்க இருக்காங்களா? ஐயா அம்மாவும் இல்லைங்களே. எங்க போயிருக்காங்க? அவங்க இப்பதான் கோயம்புத்தூர் கிளம்பி போறாங்க. எப்போ வருவாங்க? வர்றதுக்கு எப்படி ஒரு வாரம் ஆகும். ஓ, எப்போ கிளம்புனாங்க? ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. ஏய், வண்டியில வா. சீக்கிரம் இரு. ஏய், ஆதித்யக்கார மாதிரி இருக்கடா. வா வா வா. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்களை கொண்டு வந்திருக்கேன். எப்படியாவது உங்களை உயிரை காப்பாற்றணும். ஹலோ பாரி, ஸ்ட்ரக்சர் என்ட்ரன்ஸ்க்கு எடுத்துட்டு போங்க. எமர்ஜென்சி ஓட ரெடி பண்ணுங்க, இமிடியேட். என்னங்க அவசரம் புரியாம பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க? என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஃபோன் பண்ணி ஸ்ட்ரக்சரை கொண்டு போக சொல்லியாச்சு, எமர்ஜென்சி ஓட ரெடி பண்ண சொல்லியாச்சு. ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொண்டு போயிருப்பாங்க. சார் பார்த்து பொறுமையா போங்க, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழைஞ்சிட போறீங்க. ஹேண்ட்சம் கை. பின்ன ரோட்ல போயிட்டு இருக்கான். அதான் ஹாஸ்பிடல் வந்தாச்சு. அப்புறம் நான் வாயில ஆம்புலன்ஸ். யோ, உனக்கு தான் என்ன சவுண்டே கொடுத்தேன். என்ன பேஷண்ட் கூட வர நீ போறமன்ல நான் கூப்பிடும் போது அப்புறம் ஜாக்கிரதை. நம்ம இங்க பதறி போய் கிடக்குற இவனுக்கு பூரா இது சாதாரணமா போச்சப்பா. என்ன சார், யாரை தேடுறீங்க? என்னங்க இவ்வளவு நேரமா ரூமா தேடுறேன், யாரையுமே காணோம். இங்க என்ன நடக்குதுங்க? ஹலோ சார், ஹாஸ்பிடல்ல என்ன நடக்கும்? ட்ரீட்மெண்ட் தான் நடக்கும். ஹலோ, ஓகே சார், உங்க பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ரூம் நம்பர் 6க்கு கொண்டு போயிட்டாங்க. வாங்க. நீங்க தான் இவங்க 2 பேரும் கொண்டு வந்து சேர்த்தீங்களா? ஆமா டாக்டர், நான் தான் கொண்டு வந்தேன். மிஸ்டர் ஆதித்யாவுக்கு ஹெட்ல லைட்டா இன்ஜுரியா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சீக்கிரமே குணமாயிடுவார். ஆனா அவங்க மிஸ்ஸஸ்க்கு ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு இருக்கிறதுனால ஒரு 10-15 டேஸ் பெட் ரெஸ்ட்ல இருக்க வேண்டியிருக்கும். டாக்டர், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அதிகம் ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா அப்புறம் ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் பர்மனண்டா வந்துடும். டோன்ட் வரி, வி வில் டேக் கேர். அன்பு, திரும்பவும் நீங்க தான் வந்து எங்களை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. பரவாயில்ல ஆதித்யா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. யாருக்கா இன்ஃபார்ம் பண்ணுமா? வேண்டாம், ஹனிமூனுக்கு போயிருக்கோன்னு என் வீட்லையும் வீணா வீட்லையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, கல்யாணமான புதுசுலேயே இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது தெரிஞ்சா பொண்ணு வந்த நேரம் சரியில்லை, ராசி இல்லாத பொண்ணுன்னு சொல்லி வீணா மேல பழிய போட்டுருவாங்க. அதனால யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அன்பு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் எங்க கூட இருக்க முடியுமா? உங்களை விட்டு எங்க போறேன்? கண்டிப்பா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். கொஞ்சம் வெளியே இருங்க. என்னாச்சு அன்பு? வீணாக்கு சரியாகிற வரைக்கும் நாம ஒரு 10 நாள் இங்க தங்க வேண்டியிருக்கோண்டா. 10 நாள் இல்லடா, 1 மாசம் ஆனாலும் ஹோட்டல்ல தங்கிடுவோம். எதுக்கு ஹோட்டல்ல கேக்குறேன்? என் வீடு எதுக்கு இருக்கு? என்ன சார் சொல்றீங்க? சார், இந்த ஊட்டியே ஒரு அழகான டூரிசம் பிளேஸ். இங்க அவன் வீட்டையே வாடகைக்கு விடுறானுங்க. நீங்க பேசாம என் வீட்ல தங்கிக்கங்க. தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச். ஆனா இங்க ஹோட்டல்ல தங்கறதுக்கு கொடுக்குற வாடகையில முக்காவாசி வாடகை எனக்கு கரெக்டா கொடுத்துடணும். இங்க பாரு, இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது. இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட். நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும். ரசிகாவோட கெஸ்டா? சொல்லவே இல்லையே சார். சார், இனி வாடகையே தேவையில்ல. வீடு ஃப்ரீ, வாடகை ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஓகே ரசிகா? தேங்க்ஸ். ஓகே. ஹாய் கெஸ்ட், ஃபாலோ மீ. ரசிகா இந்த அதுக்குள்ள மாறிட்டா? ஆஹா, பாப்பா போ. இது வேற நடக்குதா இங்க? ஐயோ ஐயோ. டேய், என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? எங்க அப்பத்தா ஒரு பழமொழி சொன்னான். எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு. அதை நினைச்சேன், சிரிச்சேன். ஏய், என் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற. இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா. என்ன பலனு? ஊட்டியில சளி பிடிச்சி சிறிலிய போறேன்னு சொல்ல போற அதானே? போடா போ.
டேய், போய் யாருன்னு கொஞ்சம் பாரு. இரு. ஏய், 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 இரு, இரு, இரு. கையில மணியை காணா, சவுண்ட் எங்க இருந்து வருது? எல்லாம் வாயில இருந்துதான். வாயில இருந்தா? என்னடா ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு குளிர்ல பல்லுதான் கிட்டு 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு நான் வாயில மணி அடிக்கிற சவுண்ட் வருது. இங்க இருந்து மணி அடிக்கிற சத்தம் மட்டும் இல்ல. டேய் 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 டேய், என்னடா அற்புதமான விஷயமா இருக்கு. அம்மனுக்கு வேண்டிய அனைத்து சவுண்டும் வாயில இருந்து வருது. அது சரி. எது சரி? பூஜையை அவன் காலையில நடத்துறான். ஆமாங்க. நீ என்ன ராத்திரில நடத்திக்கிட்டு இருக்க? ஏய், ராத்திரில தூங்கும் போது நல்ல கனவா வரணும்ல. இந்த அம்மனை தரிசிச்சுட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும். நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா? ஆமா. அது எந்த அம்மன்? ரசிகா அம்மன். ரசிகா அம்மன். ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு. ஆமா. ஆமா, இந்த அம்மன் எங்க இருக்கு? இதோ. ஆத்தா ஸ்டைல் ஆத்தா. ஆஹா. ஆமா, ஆஸ்பத்திரியில சுத்திக்கிட்டால அந்த புள்ள தானே இது? ஏய், அந்த புள்ள இந்த புள்ள என்ன அடிச்சு வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்துமே, ஜாக்கிரதை. போச்சுக்கிறாப்பா, போச்சுக்கிறாத. அதற்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்ச உனக்கு? நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும்னு கியூல நிக்கிறாங்க. ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல. இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா. கிழிஞ்சிச்சு. அப்பா, நான் போய் தூங்கணும். எப்ப இந்த பூஜை முடியும்? இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது. இவன் அடிக்கிற கோடாங்கி சவுண்ட கேட்டா நம்மளும் நாளையில இருந்து ரசிகா அம்மனுக்கு பூஜை நடத்த வேண்டி இருக்கும் போல் இருக்க. டேய் அன்பு, இன்னைக்கு அந்த பொண்ணு எப்படியாவது பேசிடுறா. பேச வேண்டிய நேரத்துல பேசிடணும்டா. இப்படி பேசுறேன்னு பேசாமே இருந்தேன்னு வச்சுக்க, கடைசி வரைக்கும் பேச முடியாது. தேவரு, இப்ப நீ பேசாம வந்தீங்கன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நான் இன்னைக்கு நிச்சயமா பேசுறேன். பேசிடுறா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் அன்பு. ஆதித்யாக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும். ஸ்கேனா? எடுத்தாச்சுல? ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணியாச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மறுபடியும் எதுக்கு? இல்ல மறுபடியும் எடுக்கணும். இல்ல, ஏற்கனவே எடுத்தாச்சு. அதுவும் இல்லாம அது ரொம்ப காஸ்ட்லி, அதான் சொன்னேன். செலவு பண்றது நாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எடுக்க சொல்லுங்க. ஓகே. ஸ்கேனிங். சார், உங்களுக்கு ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு, போலாமா? ஸ்கேனிங் தான் ஏற்கனவே பண்ணியாச்சு, மறுபடியும் எதுக்கு? ஸ்கேனிங் பண்றவருக்கு அவசரமா செலவு காசு வேணுமா, அதான் உங்களை கையோட கூட்டு வர சொன்னாரு ஸ்கேனிங் எடுக்கிறதுக்கு. வாட்? என்ன சார் வாட் கேட்டு வாட் பாய்கிட்ட கேட்டுக்கிட்டு டாக்டர் சொன்னாங்க எடுக்க வந்துக்கிறோம். வந்து உட்காருங்க சார். வாங்க சார். ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்கேன் எடுத்து பார்த்தா நல்லது தானே? போங்க வாங்க, வந்து போனி பண்ணுங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. தள்ள போறது நான் தானே. ஒய்ஃபை தனியா விட்டு வரும் ஃபீல் பண்ணாதீங்க சார். சீக்கிரம் வந்துடலாம் வாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் நிலைமையில வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பா. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். வந்ததுல இருந்து உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளவு முயற்சி பண்றேன். நீ ஏதாவது முயற்சி பண்ணியா? ஒரே ஒரு நாள் உன்னை பார்க்கலன்னா நான் எப்படி துடிச்சு போவேன் தெரியும்ல உனக்கு? நடந்ததெல்லாம் விடுவினா? உன்னை பிரிஞ்சு நான் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேனே, உனக்கு அந்த மாதிரி எந்த துடிப்புமே இல்லையா? உன்ன மாதிரி தான் நானும் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். நீ ஆம்ல வெளியில சொல்லிட்ட, ஆனா நான் மனசுல இருக்கிறத வெளியில சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அன்பு, நான் சார் நீங்க பக்கா ஜென்டில்மேன் சார். எப்படி தெரியும்? எல்லாம் ஸ்கேனிங்ல பார்த்தனே. அப்படியே எழுந்து போய் உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சீஃப் டாக்டர் அந்த பிஸ்கெட்டை கையோட வாங்கிட்டு வர சொன்னார். ஏன் அந்த பிஸ்கெட்டை கொடுத்தா குறைஞ்சா போயிடுவேன்? குட்னா. என்ன அன்பு, வீணா என்ன சொல்றாங்க? சொல்றதுக்குள்ளதான் நீங்களே வந்துட்டீங்களே. என்ன சொல்லுவாங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மனசுக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன சௌக்கியம் ஆயிடுச்சுன்னா உடனே கிளம்ப வேண்டியது? ஆமாமா, கிளம்ப வேண்டியதுதான். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே, நான் கிளம்புறேன். டேய், நீ வர்ற சந்தோஷம் பார்த்தா ஏதோ பேசிட்ட போல இருக்கு. நீ என்ன பேசுனா, அவன் என்ன பேசுனா, அத முதல்ல பேசுறா. டேய், நான் பேச வேண்டியதை பேசிட்டேன், அவ பேச வேண்டியதும் பேசிட்டா. நான் என்ன நினைச்சேனோ அதே தாண்டா அவளும் நினைச்சிட்டு இருக்கா. என்ன என்னால பேச முடியுது, அவளால பேச முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காடா.
இனிமே என்ன பேச்சு? வீணா கூட்டிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏய் என்ன பேச்சு பேசுற? ஒருத்தட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகும்போது அவங்களுக்கு தலைவலிக்குதுன்னா இன்னைக்கு வேணா நாளைக்கு பேசலாம் சொல்லி வந்துடும்ல. வீணாவுக்கு ஸ்பைனல் கார்டில் அடிபட்டிருக்கடா. அதிக மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் நம்மகிட்டே சொல்லியிருக்காருல. இப்போ எப்படி அவளை ஊருக்கு கூட்டு போக முடியும்? குணமாகட்டும், அப்புறம் கூட்டிட்டு போயிடுவோம். எப்படியோப்பா 2 பேரும் பேச வேண்டியதை பேசிட்டீங்க. இனிமேல் நான் பேச வேண்டியல. டேய் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இன்னென்ன பேச்சு? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆடா பாவி, இவ்வளவு நேரம் நான் பேசின பூரா கேட்டுவிட்டு இப்ப பேச வேணாங்கிறான். ரைட்டா, இவனு வேணும் பேசணும் கேட்பான். பேசணும். தம்பி தம்பி, ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா? பிரேக் ஆயில் இருக்கு. அது என்ன பேக் ஆயில்? அதாவது பின்னால தடவுறதுக்குப்பா. உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு. உணர்ச்சியே இல்ல. உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வேணும். அப்ப ஒண்ணு செய், பெட்ரோல் கொஞ்சம் தரேன். தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினு நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே. நல்லா பளபளன்னு பழுத்து உணர்ச்சி வந்துடும். என்ன நக்கலா? பின்ன என்னையா பின்ன, வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போய போய. எரியா வண்டியா, எரியா ஏண்டா? எரியா. நம்மள கண்டாவே மாறிடுறாங்கய்யா. தெரியும் போல. ஸ்டாப் 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 ஸ்டாப். அப்பாடா, என்னத்தா இங்க நிக்கிற? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நாங்க என்ன நடமாடும் பஞ்சர் கடையா வச்சிருக்கேன்? அப்படியே தள்ளிட்டு பண்ண எவனாச்சும் உட்காந்துருப்பான். அவன்கிட்ட போய் ஒட்டு. அன்பு ப்ளீஸ், 10 மணிக்கு போனதா வீணாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியும். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுடுங்க. வண்டியில எங்க இடம் இருக்கு? வேணா நீ பின்னால உட்காந்து நான் முன்னால நின்னுக்கிறேன். வாடா. டேய் நீங்க நில்லு. அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்க. நான் அவங்களை கூட்டிட்டு போறேன். அப்ப நான் எங்க போறது? நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சீக்கிரமா வா. டேய் பை. பஞ்சர்னு சொல்லிவிட்டு ஏறி உட்கார்ற சைஸே சரியில்லை. போற போக்க பார்த்தா இவன் பஞ்சராகிறான் போல் இருக்க. ஏங்க சும்மா சும்மா அடிக்கிறீங்க? பிரேக் போட்டு அடிக்காம என்ன பண்ணுவாங்க? நான் எங்க பிரேக் போட்டேன்? இல்ல போட்டீங்களோன்னு நினைச்சேன். Tararam tam, tararam tam, tararam tam 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 tam, tararam tam, tararam tam, tararam pam pow. Tararam tam, tararam tam, tararam tam 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 tam, tararam tam, tararam tam, tararam pam pow. சுட்டி பயலே, தொட்டுக்கொள்ளேண்டா என் கட்டி புயலே, முட்டித் தள்ளேண்டா. கட்டில் புயலே முட்டை தள்ளேண்டா. சுட்டி 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 பெண்ணே என்ன குத்தி 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 தின்னே. சுட்டி 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 பெண்ணே என்ன குத்தி 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 தின்னே. நீ தொட்டு தந்த முத்தமெல்லாம் தொடரும் தொடரும் என்னோடு. சுட்டி 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 பயலே, சுட்டி பயலே, சுட்டி பயலே.
கடந்து விண்ணை கடந்து உண்மை தேடுகிறேன். நீ கற்றுத் தந்த யுத்தமெல்லாம் படரும் படரும் கண்டோ. சுட்டி பயலே தொட்டுக்கொள்ளேண்டா என் கட்டில் புயலே முட்டித் தள்ளேண்டா. திட்டி திட்டி பேசி நீ திட்டி பள்ளி வீசி சத்தமிட்டு சரசம் ஆடாதே. தத்து தத்து தாவி என் அங்கும் எங்கும் மேவி முத்தமிட்டு மோட்சம் தேடாதே. அட பாவி. நம்பிக்கை துரோகிகளா என் கூடவே இருந்துட்டு என் முதுகுல குத்துறீங்களா? பின்னாடி அவனை அப்படியே மெட்ராஸ் போடுறோம். ஏய், ஏன்டா ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு கிணுகிணுன்னு மணி அடிச்சு என் இதயத்துல என் ரசிகாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நேத்து வந்த நீங்க அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் இந்த மூஞ்சிய பாடுறா. இந்த முகர கட்டி எந்த பொண்ணாச்சும் லவ் பண்ணுவாளா? அது எனக்கு நல்லா தெரியும்டா. ஆனா அன்பு ரசிகாவை காதலிக்கிறான். அன்புவா? டேய் அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்டா. அது எப்படி உனக்கு தெரியும்? என் கண்ணால பார்த்தது பொய்யா? டேய் அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றான்டா. அந்த பொண்ணை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா. நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான்டா சொல்றேன். இதை நான் நம்பலாமா? டேய் அந்த பொண்ணை தெரியாதா நாங்க 2 பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம். அப்படியா? ஆமாப்பா. சாரி பெட்டி பட்டு எடுத்து உள்ள வா வா. நம்ம பையன் லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டெல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. சை ஐயோ அம்மா. ஆடலாமா? ஆடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. யார் ஜோடின்னு முடிவு பண்ணலையே. அதுக்கு இப்ப என்ன? நாங்க 2 பேரும் ஒரு ஜோடி, நீங்க 2 பேரும் ஒரு ஜோடி. ஐயோ அது நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்களும் சுப்பையாவும் ஜோடி, நானும் வீணாவும் ஜோடி. நான் ஒத்துக்க மாட்டேப்பா. ஏன்? நீங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் டீமுங்க. அப்போ ஒன்று பண்ணுவோம். இந்த காயின்ஸ் எல்லாம் நல்ல ஒரு கலக்கி அதுல இருந்து நான் என்ன பண்றேன், பிளாக்கையும் ஒயிட்டையும் கையில் எடுத்துக்கிட்டேன். ரைட் ஹேண்ட்ல ஒயிட் வந்துச்சுன்னா நானும் வீணாவும் ஜோடி. ஓகே. அதே பிளாக் வந்துச்சுன்னா நீங்களும் வீணாவும் ஜோடி. ஓகே. ஓகே. ம். ம். ஆஹா. ஓகே ஓகே. ஏய் ஃபைனலா பிரமாதம். ம். மார்வெலஸ், பியூட்டிஃபுல். ஆமா நீங்க அடிக்கிற அடிய பார்த்தா காலேஜ் சாம்பியன் மாதிரி தெரியுது. சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னங்க 2 தடவை பேட் கைக்கு வந்தா ஆட்ட முடிஞ்சு போச்சு. யார்ட்ட வர்றீங்க? உண்மையை சொல்லுங்க, நீங்க காலேஜ் சாம்பியன் தானே? எஸ். மை காட், என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதுக்கு ஏதாவது நான் ஒரு gift கொடுக்கணும். ஏங்க இதை கண்டுபிடிச்ச நான் தானே, எனக்கு கொடுங்க gift. இல்ல அதெல்லாம் வின் பண்ண விரலுக்கு தான். ரிங்க கொடுத்துடலாம். புதகை டீ ஸ்டார். என்ன பண்றது? டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது. ஊர்ல ஒரு வழியும் தெரியாது. சமாளிப்போம். கே ராமசாமி உயிர் பிரிந்தது. இன்று உடல் தகனம். எல்லா நடிகர்களும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். அடாடாடாடா அண்ணே, எப்படிப்பட்ட நடி அண்ணே. நகைச்சுவையாகவும் நடிப்பாரு, குணச்சித்திரமாகவும் நடிப்பாரு. போயிட்டாரு. சதாம் ஹுசேனுக்கு சார்ஜ் புஷ் எச்சரிக்கை. புஷ்ஷுக்கு ஹுசேனுக்கு என்னென்ன தாராரு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான். அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறான். அதை சொல்லு முதல்ல. அதனால அவன் என்ன கேட்கறான்னா, ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேட்கறான். கூட்டி கொண்டே காட்டிட்டு போண்டேனா? நீ காட்டு இல்ல, நீ காட்டுவ. சம்பந்தமே இல்லாத உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் சட்டை எவ்வளவு இருக்கு, நகரம் எவ்வளவு இருக்குன்னா காட்டுவா நீ. யோ இந்தா எங்க 2 பேத்துக்கு 2 டீயா போடு. அண்ணே 2 3 போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம். அதுக்காண்டி ரோட்ல போறவன பூரா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கு, உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டை என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? சல்லித்தனமா பேசிக்கிட்டு. இந்தாங்க எப்பா 2 3 தானே போட்டுக்க. ஆமா ஆமா. கொண்டா 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 கொண்டா.
அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஏனே பெருமாள் வந்தாப்லையா? யார் நம்ம பெருமாளா? அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா. எது பெருமாள் வந்தானா? எப்பனே சொல்லவே இல்ல. என்னனே நீ எந்த பெருமாளை கேக்குற? நீ எந்த பெருமாளை சொல்ற? நான் கோத்தையர்ல வேலை பார்க்கற குன்னூர் பெருமாளை சொல்றேன். குன்னூர் பெருமாள் தானே? அத நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னனே பத்தி பத்தி ரொம்ப பழக்கம் எனக்கு. என்னத்தனே கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிள்ளை குட்டியில பத்துட்டு படுற பாடு. என்னடா எவனோ ஒருத்தன் பேரை சொன்னா அவனே அவனுக்கு தெரியும்ங்கறான். அப்ப நீ வேற பேரை சொல்லு. ஏண்டா இந்த கரைக்கடை ராமசாமி வந்தானா? அவன் வந்துட்டானே. வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸை எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. எது ராமசாமி வந்தானா? என்னனே? ஐயோ ஐயோ ஏனே சொல்றேன் மோலே. அவனும் பழக்கம் எனக்கு. யார் ராணி? எது யார் ராணி? ஏனே என்னனே யாரான்னு கேக்குறாரு? அதைத்தாண்டா நானும் கேட்கிறேன். யாரா நீ? கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யாரான்னு கேட்டா? பெருமாளை ராமசாமியை நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும். அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க. டேய் நீ குடுக்குற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்துமதிப்பா சொன்னோம்டா. நீங்க குத்துமதிப்பா பேசுறதுக்காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பேச முடியாதுங்க. அவங்க உசுரு குசா நண்பங்க தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல. நான் இப்பயே போய் பெருமாளை ராமசாமியை கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன். பெருமாளை ராமசாமி அண்ணே இவன் போற வேகத்தை பார்த்தா யாராவது 2 பேர்த்த உண்மையிலேயே கூட்டி வந்து இவங்க தான் பெருமாள் ராமசாமின்னு பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே. பானை ஓடிடலாம். கிளம்புடா. டீ காசு கொடுத்து போங்க. வாக்கிங் பிராக்டிஸ் பண்ணோம். நடக்கலாமா? வேணாம் டாக்டர், கொஞ்சம் எழுந்தாலே வலிக்குது. நீங்க நல்லா நடந்து பிராக்டிஸ் பண்ணாதான் சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ப்ளீஸ். வலிக்குதுன்றாங்கல்ல, கம்பல் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ நடக்கட்டும். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் கொடுங்க. ஓகே, டேக் கேர். ஹாய். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். வீணா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரே அன்பு, அவரை நான் லவ் பண்றேன். ஆனா அவர் என் காதல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. கண்ணு வலின்னு ட்ரீட்மெண்ட்டுக்காக வர ஆம்பளைங்க கூட என்ன ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போறாங்க. அவரு என்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அதனால என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். நான் கொடுத்த அன்பு வாங்க மாட்டாரு. நீங்க கொடுத்துடுங்க ப்ளீஸ். நானா? என்னால முடியாது. இந்தாம்மா பால் சாப்பிட. பாருங்க சார், உங்க வைஃப் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டா செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. ஏம்மா? இது லவ் லெட்டர். இத போய் அன்பு கிட்ட கொடுக்க சொல்றாங்க. அதான் அதை ஏத்துக்கணுமா வேண்டாமான்னு அன்பு முடிவு பண்ணட்டும். நாம ஏன் அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்லணும்? கொடுத்துருவோம். அன்பு வராரு. எனக்கு தெரியாது. நீங்க தான் இந்த லெட்டர் எப்படியாவது கொடுக்கணும். வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சா? அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்கு. உங்களை பத்தி நான் என்னவோ நினைச்சேன், நீங்க பெரிய ஆள் தான் சார். வீணா கொடுத்துரு. கொடுமா. ரிசப்ஷனிஸ்ட் ரசிகா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. லவ் லெட்டர்னு தெரிஞ்சு எப்படிங்க என்கிட்ட கொடுத்தீங்க? என் காதலியை தேடி தான் நான் வந்தேன்னு உங்ககிட்ட நான் முதலே சொல்லியிருக்கேன்ல. ஓ, இது நாள் வரைக்கும் காதலியை பார்க்கல, அதனால காதலில் தோத்துட்டேன்னு ஆயிடுச்சா? காதலை பொறுத்த வரைக்கும் நான் மிதவாதி இல்ல, தீவிரவாதி. கண்டிப்பா என் காதலை ஜெயிச்சு காட்டுவேன். வீணா, அன்போட மனசை நம்ம புண்படுத்திட்டோமோ? கடன் கொடுத்தவன் வெட்டி கொலை. என்னடா இது? பேப்பர் படிக்கும் போதெல்லாம் மியூசிக் போடுறாங்க. சரி, இன்னொருக்கா படிப்போம். மாமியாரின் காதை மருமகள் கடித்து துப்பினார். ஏண்டா என்னாச்சு உனக்கு? இங்க என்னென்னமோ நடக்குது. நீங்க ஜாலியா உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிறியா? பின்ன என்ன பண்ண சொல்ற? கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்தா போட சொல்ற? டேய், வேலை என்னமோ அவனுக்கு தான்டா. ஏன் வேலை பேப்பர் படிக்கிறது, டிவி பாக்குறது தான். பேப்பரை பாரு. பேப்பர் தான்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பேப்பர் பாரு. பாத்தாச்சு போடா. உனக்கு என்ன பிரச்சனை சொல்றான்? இந்த பேப்பரை படி. அவ்வளவுதானே? ம். கொண்டாங்க. ஐயோ ஐயோ. இது ரசிகா அன்புக்கு எழுதின காதல் கடிதம். இத வீணா கிட்ட கொடுத்து அன்பை படிக்க சொல்லி கொடுத்தா.
ஆனா அன்பு இதை படிச்சு பார்த்துட்டு கோபத்துல அப்படியே கசக்கி தூக்கி விசிறி அடிச்சான். இது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிடிக்கலன்னு அர்த்தம். ஆ, வீணா யாரு? அன்பு யாரு? அன்போட காதலி யாரு? டேய் ஐயா, நான் யாருன்னு கேளு. என் அட்ரஸ் பூரா எழுதி இப்பயே உன்ட்ட தர்றேன். அவங்கள பத்தி கேட்காத, நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். இப்ப நீ சொல்லல, மறுபடியும் பெட்டி படுக்கலாம் தூக்கி வெளியே விசிறி அடிச்சிரும், ஜாக்கிரதை. டேய் சும்மா மேட்டாரா? அன்போட காதலி வீணா தான்டா. போடா. புரிஞ்சிருச்சு. இதான் மேட்டரா? இத நான் வேற மாதிரி ஒர்க் அவுட் பண்றேன். மாஸ்டர், ஐ காட் தி பாயிண்ட். எதுக்கு சுத்தி சுத்தி வர? சொல்றேன். ஆ? உலகமே சுத்திக்கிட்டு தான் இருக்குது. உலகம் உருண்டையா சதுரமா? உருண்டைன்னு சொன்னா ஏன் தெரியுமா? அது சுத்தின இடத்துக்கு மறுபடியும் வந்து நிக்கிறதுனால. அதே மாதிரி இன்னொரு உருண்டை, இது எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து நிக்குது. இந்த உருண்டைய பாருங்க, படிச்சு பாருங்க. காதலி கிட்டே காதலனுக்கு காதல் கடிதம் கொடுத்த முதல் காதலி நீதான். என்ன சொல்ற? வீணா கிட்ட லெட்டர் கொடுத்த அன்பு கிட்ட கொடுக்க சொன்னியே, அந்த வீணா ஆதித்யாவோட மனைவிங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா அந்த வீணா அன்போட காதலி. உடஞ்சி போன காதலை ஒட்ட வைக்கிறதுக்காக அவளுக்கு கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்லன்னு வீணாவை தேடி அவன் இங்க வந்தான். அவன் இந்த உலகத்திலேயே வீணாவை தவிர யாரையுமே நினைச்சு பார்க்க மாட்டான். இப்போ நீ என்ன பண்ண போற? பாரு, அன்போட அழகா பார்த்தேன், மனச பார்த்தேன், சுறுசுறுப்பு பார்த்தேன். ஆனா அவர் மனசுல இருக்க காதல் என்னால பார்க்க முடியல. இனிமே நான் அன்பு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த விஷயத்துல என் மனசை கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரசிகா, டோன்ட் வரி ரசிகா. மனசே மனசே நில்லு, இந்த காதல தூர தள்ளு. ஏய் பாரு, வெளியே மழை பெய்யுது. வீணா எங்க? அது அவங்க ஹஸ்பண்ட் கார்டன்ல வாக்கிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு கூட்டு போய்க்கிறாரு. ஏய் கொடைங்க. ஏப்பா நல்லா இருக்கணும் பாணி. ஏன் அன்பு, அங்கதான் ஷெட் இருக்கே, அப்புறம் எதுக்கு ஜர்க்கினை பிடிச்சி நின்னுட்டு இருக்க? உன்னை நனையாம பாதுகாத்து நான் நனையறதுல ஒரு தனி சுகம் இருக்குல்ல. வரச்சல் ஓரமல்ல ஓரமல்ல வரச்சல்யா வரச்சல் வரச்சல். ஆஹா, இப்படியே போனா நம்மளுக்கு கிடைக்காது போல இருக்கே. உள்ள வந்துட வேண்டியதான். நீ வாட்டு உள்ள வந்து போற. வெளியூர் நினைச்சியா? சொந்த கோயில்டா குலசாமி. உங்க கோயிலா? பின்ன ஏதோ கௌரவமா வலசில வந்து தப்பா போச்சு. கூட நுழைஞ்சிருக்கணுமா? உங்க கோயிலுக்கு கல்வெட்டுல வேற காணும். அது என் தாத்தையா. சும்மா பாப்போம். எல நீ ஊட்டியா? ஆமா ஊட்டிதான். என்ன எந்த தெரு? சாப்பிட்டு பேசிக்கோனே. சாமி வாங்கி சாமி. ஏன்பா எல்லாரும் ஒரு கையில வாங்கிட்டு போறா, நீ என்னப்பா ரெண்டு கையை நீட்டுற? வாங்கி சாமி. சாமி பிரசாதம் தானே. வைங்க. இலை வச்சு வைங்க. இலை வச்சு வைங்க. ஓ முகரைக்கு இலையெல்லாம் ஒரு கேடா? வைங்க சாமி. ஒப்ப விட்டு சொத்து இந்தா. மாதிரி கோச்சிக்கிறீங்க. அந்த சுண்டலை வைங்க. சுண்டலை வைங்க. வைங்க தாராளமா. வச்சுன்னு தானே இருக்கேன், ஏன்பா பறக்கற? சரி பறக்கலாம். பிரசாதம் தீந்து கொடுத்தோ, எல்லாரும் கிளம்புங்கோ. அப்பாடா. ஏய், அதான் தீந்துச்சுல போக வேண்டியதானே. எங்களுக்கு போக தெரியும், நீ வாங்கிட்டு கிளம்பு. எதுக்கு? போற வழியில குரங்கு மாதிரி பறிச்சு பிடிங்கி திங்கிறதுக்கா? அந்த புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது, அதுவா கிடைக்கும். ஆமா, அதுவா கிழிக்குது. கேட்டு வாங்கி தின்னா தாண்டி கிடைக்கும். பாப்போம். பாக்குற. என்ன அது வரமாட்டேங்குது? எப்படி வரும்? நாங்க சொல்லல, அதுவா கிடைக்கும். அதான் இது எடுத்து தின்னுங்கள. அதான் கடவுள் இப்படி பண்ணி விட்டாரு. இப்ப நாங்க திங்க நல்ல வேடிக்கை பாரு. தின்னுங்கள. சரி, கையெதுக்குடா முட்டு கொடுத்துருக்கீங்க? கீழே கொட்டிட்டீங்க. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா வாய் ஊறுதாடே. கொஞ்சம் விடல. அப்பா விநாயக பெருமானே, பாயில வந்து பிடிங்க திங்க ஆசைப்பட்டவன மிச்சம் மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா. கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு. கடைசியில நக்கத்தான் வேணுமா? சார், இன்னைக்கு மார்ச் 31ங்கிறதுனால அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்றோம். அதனால இன்னைக்கு வரைக்கும் இருக்க பில்லை கிளியர் பண்ணிடுங்க. ஓகே,
ரொம்ப தேங்க்ஸ். வாங்க அன்பு, உட்காருங்க. என்ன அன்பு ஒரு மாதிரி இருக்கீங்க? நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். என்ன சொல்லுங்க. என் காதலியோட என்னை சேர்த்து வைக்கணும். அன்பு, அது ஏன் ஹெல்ப்னு கேக்குறீங்க? அது என்னோட கடமை. நீங்க எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடிஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது சரி, உங்க காதலி எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதா? இங்கதான். எங்கன்னா? ஊட்டியில. அவ லைஃப் சம்பந்தமா முடிவெடுக்க வேண்டியவங்களும் இங்க தான் இருக்காங்க. ஐ மீன், அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. பாத்தீங்களா, நாளைக்கு நாங்க இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போக போறோம். உங்க பிரச்சனை இன்னும் முடியலன்னு யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நாளைக்கு நாங்க சுகமா சந்தோஷமா இங்கிருந்து கிளம்பும் போது நீங்க உங்க காதலியோட சேருவீங்க. கவலைப்படாதீங்க, நான் போய் எல்லாமே பேசி முடிச்சிடுறேன். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ். இந்த அட்ரஸ்ல தான் இருக்காங்க. ஓ, கவலைப்படாதீங்க, உங்க காதலி உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. பாத்து மெதுவா. வீணா, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நான் தந்த லெட்டரை அன்பு கிட்ட கொடுத்ததுக்கு. பட் நான் கொடுத்த லெட்டர் திருப்பி என்கிட்டயே வந்துருச்சு. அன்பு ஏன் இந்த லெட்டர் கசக்கி எறிஞ்சாருன்னு எனக்கு தெரியும். அன்புக்கு காதலியா இல்ல ஆதித்யாக்கு மனைவியான்னு தடுமாறிக்கிட்டு இருக்கீங்கல்ல? நான் ஒரு பொண்ணா இருந்து சொல்றேங்க, இதனால நீங்க 3 பேருமே நிம்மதியா இருக்க முடியாது. அதனால சீக்கிரமா ஒரு நல்ல முடிவெடுங்க. வீணா, ஆதித்யாங்க பாத்ரூம் போயிருக்காரு. இந்த லெட்டர்ல எல்லாமே எழுதிருக்கேன், படிச்சு பாரு. என்னம்மா? பாத்ரூம் போகணும். வா. நானே போய்க்கிறேன். நோ நோ, கொஞ்ச நாளைக்கு அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. வா. ஜாக்கிரதையாம்மா. வீணா, நாம் கிளம்புவதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆதித்யாவை நாளை ஊட்டிக்கு அனுப்புகிறேன். நாளை தான் நம் வாழ்க்கை ஆரம்பமாகும் நாள். ஆதித்யா சென்ற பின் நான் வருகிறேன். தயாராக இரு. உன் அன்பு. டேய், என்ன தூக்கம் இல்லையா? உன்னால எங்களுக்கும் தூக்கம் இல்லடா. நேத்து வரைக்கும் தைரியமா தானே இருந்த, இன்னைக்கு ஏன் டென்ஷனா இருக்க? நாளைக்கு நீ நினைச்சதானப்பா நடக்க போகுது. டேய், இப்போ நீ என்ன சொன்னாலும் அவன் டென்ஷனாக தான் இருப்பான். அன்பே, வா ரிலாக்ஸாக வெளில போயிட்டு வரலாம். வேணாடா. என்ன வேணாம்? அவன் தான் சொல்றான்ல, வா போலாம். விடிய விடிய அவன் முடிச்சுக்கிட்டு இருப்பான். பாசு போட்டு குழப்பிக்காத, போ வா. போ போ. வந்த
பச்சை காட்டுக்குள்ள கௌதாரி கதறக்குள்ள தத்தளிக்கும் வெடல புள்ள தடுமாறும் மனசுக்குள்ள ஆலமரம் பனை இடுப்பில் அமர்ந்திருக்கு அன்பால உப்பரிக்க வேர் துடிக்கும் பாரு நெஞ்சாரு என்ன புள்ள நானும் சொல்ல அன்ப வச்சு வந்த துல்ல பத்த வச்சு பார்த்து ரசிக்கிறியே ஒத்த சொல்லுதான் என் காதுக்குள்ள கொத்து முள்ளுதான் என் நெஞ்சுக்குள்ள என்ன சொல்ல ஏது சொல்ல அன்பில்லாம எதுவும் இல்ல மின்னலுக்கு ஆசைப்பட்டு தாழ இங்கே பூக்குதில்ல வண்டி கட்டி போவதற்கு வாழ்க்கை ரொம்ப தூரம் இல்ல அன்பு தொல்ல பெரிய தொல்ல துணிவில்லாம முடிவு இல்ல தூண்டிலிட்டு நதிக்கரையில் காத்திருக்கும் ஆள் மேல ஓடி வந்து நீனு விழும் பாரு தன்னால என்ன உள்ள நானும் சொல்ல அன்ப வச்சு வந்த தொல்ல பத்த வச்சு பார்த்து ரசிக்கிறியே ஒத்த சொல்லுதான் என் காதுக்குள்ள கொத்து முள்ளுதான் என் நெஞ்சுக்குள்ள என்ன புள்ள நானும் சொல்ல அன்ப வச்சு வந்த தொல்ல என்ன புள்ள நானும் சொல்ல அன்ப வச்சு வந்த தொல்ல பத்த வச்சு பார்த்து ரசிக்கிறியே ஒத்த சொல்லுதான் என் காதுக்குள்ள கொத்து முள்ளுதான் என் நெஞ்சுக்குள்ள வீணா நான் போயிட்டு வரட்டுமா? அன்பை எப்படியாவது அவர் காதலியோட நான் சேர்த்து வச்சிருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வரட்டுமா? சொன்னபடி நான் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். நீ இன்னும் ரெடி ஆகல? நான் நினச்ச மாதிரியே ஒரு முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் நீ இருக்க. எல்லா குழப்பத்துக்கும் நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். நீ இன்னும் ஆதித்யாவோட மனைவியாக தான் இருக்க, என் காதலியா இல்லை. ஏன்னா ஆதித்யா கட்டின தாலி இன்னும் உன் கழுத்தில் தானே இருக்கு. எதை பற்றியுமே யோசிக்காமல் ஊட்டிக்கு வந்தனா இன்னைக்கு கிளம்ப போகிறப்ப தான் எல்லாத்தையுமே யோசித்தேன். ரவுடிங்க கிட்ட மாட்டினப்பையும் ஆக்சிடென்ட் ஆனப்பையும் ஆதித்யா தன்னை பற்றி கவலைப்படல, உன்னை பற்றி தான் கவலைப்பட்டார். காதலியை பிரியறதுக்கே எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கே. காதலில் தோத்து அதுக்கப்புறம் ஒரு கல்யாணமும் பண்ணி அந்த மனைவியும் இழந்தா ஆதித்யா மனசு எவ்வளோ கஷ்டப்படும். எல்லாத்துக்கும் மேலே காதல் தோக்கக்கூடாதுன்னு என் காதலியை தேடி போயிருக்கார் ஆதித்யா. என் காதல் தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆதித்யா உன் மேலே வச்சிருக்கிற பாசத்தையும் காதலையும் நான் தோக்கடிச்சா நான் காதல் தீவிரவாதின்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. வாழ வைக்கிறது தான் காதல், அழிக்கிறது காதல் இல்லை. நான் அங்கேருந்து வந்து பார்த்தப்போ உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை மட்டும் சரியில்லாமல் இருந்திருந்தா எல்லா தடையும் மீறி நான் உன்னை தூக்கிட்டு போயிருப்பேன். யாரும் என்னை தடுத்திருக்க முடியாது. ஆனால் ஆதித்யாவுடைய பண்பும் உன் மேலே வச்சிருக்கிற பாசமும் என் மேலே வச்சிருக்கிற மதிப்பும் நம்பிக்கையும் எனக்கு பல விஷயங்களை புரிய வச்சுது. ஏன் சந்தோஷத்தை மட்டும் நினைச்சா அது பல பேரோட வாழ்க்கையை பாதிக்கும். உன்னை இழக்கிறது எனக்கு பெரிய இழப்பு தான் வீணா. ஆனா அதை காலம் மறக்கடிக்குங்கிற நம்பிக்கையோட நான் கிளம்புறேன். நீ ஆதித்யாவோட சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பி. என்னை பத்தி நீ கவலைப்படாதவேன்.
வீணா என்னாச்சு வீணா? வீணா நீ போட்ட மெட்டி அன்பு, நீ கூப்பிடுறப்ப வரமாட்டேன் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதே மாதிரி ஆதித்யோட நல்ல மனசை ஏமாத்திட்டு உன் கூட வரத்துக்கும் எனக்கு மனசு இல்லை. அதான் இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவு, நான் இந்த உலகத்தை விட்டு போறதுதான். அதனால நான் பாய்சன் சாப்பிட்டேன். ஐயோ வீணா! நில்லுங்க, உள்ள போக கூடாது. ஐம் சாரி. இப்படி ஒரு அட்ரஸ் ஊட்டிலே இல்லீங்களே. பொய்யான அட்ரஸ் தம்பி. சரிங்க, தேங்க்ஸ். எதுக்கு பொய் அட்ரஸ் கொடுக்கணும்? ஹலோ, அவங்க ஹஸ்பண்ட் எங்க? அவர் வெளியே இருக்கார் சார். அவங்க உயிரை நான் காப்பாத்திட்டோம். ஆனா எதுக்காக தற்கொலை முயற்சி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அடுத்த முறை இந்த மாதிரி நடக்காம நீங்க பார்த்து டேக் கேர். சரிங்க சார். ஏய் அன்பு, எந்த சாமி புண்ணியமோ இந்த பிள்ளை பொழைச்சுக்கிச்சா. இப்ப நீயும் வீணாவை எடுத்திருக்க முடிவு நல்ல முடிவு. ஆனா பிரச்சனையை இனிமேல் தான் ஆரம்பிக்கும் போல் இருக்கடா. என்னடா சொல்ற? ஆதித்யாவுக்கு வேற பொய் அட்ரஸ் கொடுத்து அனுப்பியிருக்க. போனவன் திரும்பி வந்து தான் பொண்டாட்டி ஏன் மறந்து கொடுத்தான்னு கேட்டா என்னடா காரணம் சொல்லுவேன்? அதில் சுபையா, மற்ற பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணமாகி புதுசாக வந்திருக்கிற அனிமுன் ஜோடிங்க வந்த இடத்துல பொண்டாட்டி தற்கொலை முயற்சி பண்ணா இதுக்கு நாம என்ன காரணம் சொல்ல முடியும்? தன்னை பிடிக்கலங்கிறதுக்காக தற்கொலை முயற்சி பண்ணிட்டா அப்படின்னு நினைப்பானா? இல்ல புருஷனை அனுப்பிச்சு விட்டு நீ இவட்ட தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கு பயந்துக்கிட்டு தற்கொலை முயற்சி பண்ணிட்டான்னு நினைப்பானா? அவன் என்ன நினைப்பான்னே தெரியலையே. அன்பே, இவ்வளோ நாளாக அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம் ஆதித்யாவுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் தெரிஞ்சிடும் போல் இருக்கு. என்னடா பண்றது? உண்மையை சொன்னோம்னா என்னென்னமோ பிரச்சனை வருமாடா. நண்பன் மாதிரி கூடயே இருந்து பழகிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டேடா. நான் என்ன உன்னையே கேட்கலாம். கல்யாணத்தன்னைக்கு நான் உண்மையை சொன்னேன், நீ ஏண்டி உண்மையை சொல்லலைன்னு இந்த பொண்ணை கேட்கலாம். இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம எப்படா தப்பிக்க போறோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. சுபையா, ஆதித்யா வந்துட்டாரு. மிஸ்டர் ஆதித்யா, எங்க போயிருந்தீங்க? உங்க வைஃப் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. போங்க, போய் சீக்கிரம் பாருங்க. வீணா, வீணா, என்னாச்சு வீணா? என்னாச்சு? வாயை திறந்து பேசுமா. வீணா, சொல்லுமா, என்னாச்சு? ஏன் இப்படி பண்ண? அன்பு, என்ன நடந்துச்சு? சாரி ஆதித்யா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? உங்க மனைவி உங்க மேல இவ்ளோ பாசம் வச்சிருப்பாங்கன்னு தெரியாம நான் தான் விளையாடிட்டேன். தப்பு பண்ணிட்டேன்றீங்க, விளையாடிட்டேன்றீங்க. என்ன நடந்தது சொல்லுங்க. அங்கிருந்து கிளம்பும்போது வீணாக்கு ஃபோன் பண்ணேன். வர வழியில நீங்க வேற ஒரு பொண்ணோட போயிட்டு இருந்ததாகவும் அது யாருன்னு கேட்டதுக்கு எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு, தயவு செஞ்சு வீணா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னதாக சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன். அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கதவை திறந்து ஏப்ரல் ஃபூல்னு கத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ள வீணா பாய்சன் சாப்பிட்டாங்க. ஐயோ, எதுக்கு போயாம இப்படி பண்ணிட்ட? உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்றதுக்காக பொய் அட்ரஸ் கொடுத்து அங்க அனுப்பிச்சேன். வீணாவை ஏப்ரல் ஃபுல் பண்ண நினைச்சு இங்க அது விபரீதமாயிடுச்சு. வீணா, நீ எனக்கு மனைவியே கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆதித்யா, வீணா, நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்.
அன்பு, 1 செகண்ட். உங்க காதலியை பார்க்கறதுக்காக நீங்க என்கிட்ட அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சீங்க இல்லையா? நான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக வெளியே வெயிட் பண்றாங்க. சாரி ஆதித்யா, என்ன ஏப்ரல் ஃபுல் பண்ணாதீங்க. என் காதலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ சந்தோஷமா இருக்கணும்னு நான் மனசார வாழ்த்திட்டேன். யூ மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அன்பு. நீங்கள் எப்போ கிருஷ்ணகிரி வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரணும். என்ன வீணா? நம்மளோட இந்த நட்பு வாழ்நாள் பூரா தொடரணும். சுபையா, உங்களெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அன்பு எப்போ கிருஷ்ணகிரி வந்தாலும் நீங்களும் கூட வரணும். ஓகே, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். எப்போ மெட்ராஸ் வந்தாலும் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வரணும்.